அடியே என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? வீட்டுல இருக்க செருப்பே உன்னால போட முடியல, இது வேற புது செருப்பா? அது 3000 ரூபாய். என்னுடைய மாச சம்பளமே 3000 தான். அதையே இதுக்கே செலவு பண்றா எப்படி? மேடம், அந்த செருப்பு என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கான், 3000 ரூபாய் வருது. போய் எனக்கு அந்த அமௌண்ட் இல்ல, அதனால நீங்க எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். விக்கிற விலைவாசியை பார்த்தா பயமா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு ஒரு செருப்பு கூட வாங்கி தர முடியல. இந்த வேலையை பார்த்தா 600 ரூபாய் சம்பாரிச்சாச்சு. இதுக்கு மேல அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த வேலைக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன்னு இருக்கானுங்க. மிஞ்சி போனா ஒரு 1400 ரூபாய் ரெடி ஆயிடுச்சு. என்னடா பொழப்பு இது? மிடில் கிளாஸ் பொழப்பு. எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. இந்த வேலையை முடிச்சா ஒரு மீதி காசு கிடைச்சிடும் நினைக்கிறா. அவ்வளவுதான், கிடைச்சிருச்சு. வாங்கிட்டு போய் செருப்பு வாங்குவோம். இந்த 3000 ரூபாயை சம்பாதிக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மேடம், நீங்க கேட்ட பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. செருப்பு எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வைங்க. வர இந்த புளிமண்டை என்ன அவன் பொண்டாட்டி விட்டு வேற யாரு கூட சுத்திருங்கிறான். இது பொண்ணு பண்ற புளிமண்டியா? போனா போட்டுன்னு என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. வேற பொண்ணோட என் தங்கச்சிக்கு போன் பண்றான். தங்கச்சி, உன் புருஷன் இந்த ஒருத்த முறை சுத்திக்கிட்டு இருக்கா, வா சீக்கிரம் வந்து என்னன்னு கேவனி. ஏன்டா புளிமண்டியா, உனக்கு என்னத்துல குறை வச்சேன்? அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கா, உன்னை போட்டு போலக்காம மாட்டோம். வா தங்கச்சி, அவனை விடாத, வீட்டுக்கு போட்டு போய் கும்மாங்குத்து குத்து அவனை.